ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன். இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுக்கோங்க. சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து காலிஃப்ளவர் சேர்த்து 2 நிமிஷம் வேக விடுங்க. கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, சிக்கன் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா இல்லை பிரியாணி மசாலா இதில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடரையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவையும் மைதா மாவையும் நல்லா சலிச்சிட்டு காலிஃப்ளவரில் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை சட்டுன்னு செஞ்செல்லாம் சூப்பராக இருக்கும், சாப்பிட மொறுமொறுன்ட்டு. இப்போ மாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கிளறி விடுங்க. காலிஃப்ளவரில் இந்த மாவும் மசாலாவும் நல்லா கோட் ஆகணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சி விடுங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. காலிஃப்ளவரில் உப்பு காரம் நல்லா ஏறி இருக்கும். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா எல்லா வித சாதத்துக்கும் பக்க உணவாக இருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக சாப்பிட. பசங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த பக்குவத்துக்கு உதிர்த்து விடுற மாதிரி இருக்கணும். வாணலில் எண்ணெயை சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதும் காலிஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விடுங்க எண்ணெயில். உடனே கிளற வேணாம், அது வெந்து மேலே எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டு மறுபக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சிகளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம சுடு தண்ணியில் போட்டு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கிறோம் 2 நிமிஷத்துக்கு. அப்போ தான் அந்த சின்ன சின்ன புழுகெல்லாம் சாகுன்னுவாங்க. இப்போது காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா வெந்து முருகலாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட சிவக்க வைக்கலாம். உங்களுக்கு பக்கோடா முருகலாக வேணும்னா இன்னும் சிவக்க விடலாம். இதுதான் பக்குவம். அப்படி இந்த மாதிரி தேவையில்லைன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 2 நிமிஷத்துக்கு அள்ளிடுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காலிஃப்ளவர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பொரியல் குருமாலாம் செய்வாங்க. இருந்தாலும் பக்கோடா செய்யும்போது அது உடனே காலி ஆகிடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ, பாய்.